வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு. களமருதுல அதிகமாக விவசாயம் பார்த்தீங்கன்னா கரும்பு பயிரிடுறாங்க, அதை விட்டுட்டா நெல் பயிரிடுறாங்க. மழை இல்லாத சமயத்தில் மானவாரி பயிரிடுறாங்க. நம்ம களமருதூர் ஏரிக்கரையில் பார்த்தீங்கன்னா போர் தெய்வமான கொற்றவை தெய்வம் இருக்காங்க. அதனால் போர்க்களத்துக்காக பயன்பட்டு விவசாயம் முக்கிய தொழில் இருந்ததுனால களம் கண்ட மருதூர் காலப்போக்கில் களமருதூர் ஆனதா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதாவது களமருதூர்லேருந்து விநாயகர் கோயிலேருந்து எல்லா கோவிலுமே இருக்குது, அனைத்து தெய்வங்களும் இருக்குது. அதில் முக்கியமாக சிவன் கோயில் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. 104 வருஷமாக அங்கே அமுது படையல், அதாவது சிறுதொண்ட நாயனரோட வரலாறு இந்த கோவிலில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பள்ளிவாசல் 100 வருடம் பழமையான ஒரு பள்ளிவாசல். இது இல்லாமல் ஒரே நிர்வாகத்தில் உள்ள இன்னொரு பள்ளிவாசல் பக்கத்தில் பெரிய பள்ளிவாசல் களமருதூரில் இருந்துட்டு இருக்குது. நாங்கள் முஸ்லீம்களும் சரி மற்ற மதத்தவர்களும் சரி ஒன்றா ஒத்துமையாக நண்பர்களாக ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கிறோம். இங்கே செல்லியம்மன் கோவில் இருக்குங்க. செல்லியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை செல்லியம்மன் தேர் திருவிழா நடக்கும். மாசி மாதத்தில் மன்மதனுக்கு தேர் திருவிழா விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே களமருதூர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 சுற்றுப்புற 20 கிராமத்துக்கு இதாங்க சென்டர் பாயிண்ட்டுங்க. இந்த ஊரில் எல்லா வாசி முன்னாடி இப்போ ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, எல்லா வாசியும் நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரத்தூர், கிளனூர், பெரும்பட்டு வரைக்கும் இந்த பக்கம் இருக்குங்க. கொட்டங்குச்சி, கலவனூர், பாண்டூர் வரைக்கும் இந்த பக்கம் இருக்குது. கிளாம்பாளையம், ஆதனூர், நெய்வேனை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆத்தூர், பிள்ளையார் குப்பம், அத்தாமூர் கிளி வரைக்கும் இந்த பக்கம் இருக்குங்க. களமருது சுற்றி நிறையா கிராமத்தில் நிறையா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்காக வெளியில் போயிட்டு ரொம்ப தொலைவில் படிக்கிறாங்க. ஆனால் நம்ம களமருதுலேயே 2 நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அரண் காவலர் பயிற்சி மையம், அதில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க நண்பர்கள் யாராவது களமருதூரா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.